எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் உங்களை நோய் தரும். அடிமைத்தனம்ங்கிறது என்னது? நோய் தான் அது. அடிமைத்தனம்னா அதுக்கு இன்னொரு பேர் நோய் தான். அடிமைனா எதெல்லாம் உங்களுக்கு அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் உங்களுக்கு நோயை தரும். இப்போ வந்து டீ காஃபிக்கு நீங்கள் அடிமையாகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு நோயை தரும். சிகரெட்டுக்கு அடிமையாகிறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நோயை தரும். நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா அது உங்களை வந்து அடிமைப்படுத்தும், உங்களை சுதந்திரமாக விடும். கெட்ட விஷயந்தான் உங்களை அடிமைப்படுத்தும். இப்போ பிரியாணிக்கு அடிமையாகிறீங்க அப்படின்னா கடைசியில் என்ன ஆகும்? கடைசியில் உங்களுக்கு உடல் பருமன் ஏற்படும், நோய் வந்துடும். சோத்துக்கு அடிமையாகிறீங்க, சோறு சாப்பிட்றதுக்கு அடிமையாகிறீங்க, ஆறு வகையான சுவைகளை உடைய அந்த சோறு சாப்பிட்றதுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்க அப்படின்னா கடைசியில் உடல் பருமன் ஏற்படும், கடைசியில் சக்கரை நோய் வந்துடும். அப்புறம் நோய் வந்த பிறகு டாக்டர் சொல்லுவார், நீங்கள் அந்த எதனால் உங்களுக்கு நோய் வந்ததோ அந்த காரணத்தை தவிர்க்க சொல்லி விடுவார். சோறு சாப்பிட்டனால தான் உங்களுக்கு நோய் வந்தது, இனிமேல் சோறே சாப்பிடாதீங்க. அப்போ நோய்க்கு மருந்து எதுவாக இருக்குது? அந்த அடிமைத்தனத்தை விலக்கி விடுவது தான் நோயாக இருக்கிறது. அதனால் எதெல்லாம் உங்களுக்கு அடிமைப்படுத்துகிறது? இப்போ மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிறீங்கன்னு வச்சிங்க, என்னாகும் அப்படின்னா சோம்பேறி ஆகிடுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கடைசியில் சோம்பேறி ஆவீங்க, உடல் பருமனாகும், உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது, செரிமான குறைபாடு ஏற்படும். இப்போ டிவிக்கு மொபைல் ஃபோனுக்கெலாம் அடிமையாகிறீங்கன்னு வச்சிங்க, அப்போ என்னாகுன்னா செரிமான குறைபாடு ஏற்படும், மலச்சிக்கல் ஏற்படும், உடல் பருமன் ஏற்படும். கடைசியில் என்னாகும்? நோய் வந்துடும். அதான் உடல் பருமனும் ஒரு நோய் தான். அதனால் எதெல்லாம் உங்களுக்கு அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் உங்களுக்கு நோயை தரும் என்பதை நான் மறந்து. ஆனால் அடிமைப்படுத்தாத உணவுகளே பார்த்திங்கன்னா பரோட்டா சாப்பிட்றதுக்கு அடிமையாகிறீங்களா, அந்த பரோட்டா உங்களுக்கு வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா அதுவே வந்து குடல் புற்றுநோய்க்கு காரணமாக இருக்கும். சுகர் வர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக அந்த பரோட்டாவை சொல்கிறாங்க. மைதா மாவுனால் செஞ்ச பேக்கரி உணவுகளுக்கு அடிமையாகிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சுகரை வர வைக்கும். ஏன்னா பரோட்டாவுக்கு எந்த மாவு பயன்படுத்துகிறாங்களோ அதே மாவு தான் பேக்கரி உணவுகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதனால் நீங்கள் அடிமைத்தனமாக கண்டிப்பாக நீங்கள் எதுக்காக ஒன்றுக்கு அடிமையாகிறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும் அப்படிங்கிறது மட்டும் முன்னெச்சரிக்கையாக புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக நம்ம அடிமையாகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து காளான் சாப்பிட்றதுக்கு அடிமையாகிறேன், பானிபூரி விற்கிற காளான்லாம் இருக்குல்ல, அது சாப்பிட்றதுக்கு நம்ம அடிமையாகிறேன், டெய்லி போய் அதை நம்ம சாப்பிட்றேன், அடிக்கடி போய் சாப்பிட்றேன் அப்படின்னா அதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அதில் அவங்க என்ன சேர்க்குறாங்க, ரொம்ப காரமாக என்னத்தையோ சேர்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசியில் என்ன வாய் நாத்தம் வரும். மசாலா பொருட்கள் காரமான அந்த மசாலா அதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது வாய் நாட்டம் வரும். இந்த மாதிரி செரிமான குறைபாடு அப்படி நிறைய வரும். அதனால் வந்து எந்த விஷயம் அடிமைப்படுத்தினாலும் சரி கண்டிப்பாக நமக்கு ஒரு நோய் வரப்போகுது அப்படிங்கிற மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க.